இந்த மாதத்துக்கான இந்த நாளுக்கான வாக்குத்தத்த வசனம் 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 57 வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோஸ்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோஸ்திரம். தேவன் நமக்கு ஜெயம் கொடுக்குறாரு. அது எப்படி ஜெயம் கொடுக்குறாருன்னா, இயேசு கிறிஸ்துவினால தான் ஜெயம் கொடுக்குறாரு. அவர் அவருடைய சொந்த குமாரனை எல்லாவற்றிலும் முன்னிலைமைப்படுத்துகிறார். ஏன் அப்படின்னா, அவருடைய சொந்த குமாரன் எல்லாவற்றிலும் பிதாவை முன்னிலைப்படுத்தினார். அதனால் இவர் தன்னுடைய சொந்த குமாரனை எல்லாவற்றிலும் முன்னிலைப்படுத்துகிறார். அதனால் நமக்கு ஜெயம் கொடுக்கறது கூட யார் தான்? இயேசு கிறிஸ்துவால் தான் அவர் ஜெயம் கொடுக்க முடியும். ஏன்னா அவர் தான் சிலுவை மரணத்தை சந்தித்தார். சிலுவையில் நமக்காக ஜெயம் எடுத்தார். சிலுவையில் நமக்காக என்ன சார் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அவர் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி கொலோசையரில் நம்ம பார்க்குறோம். வெற்றி சிறந்த தேவன். குதிரை எத்தனை நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும்? ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயம் கொடுக்குற தேவன். அவர் எப்படி ஜெயம் கொடுக்குறாரு? கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்குறாரு. எதிலெல்லாம் நமக்கு ஜெயம் கொடுக்குறாருன்னா, ஒரு 5 காரியங்களை நான் வீடியோவில் பேசியிருக்கிறேன். 1, பாவத்தின் மேலே ஜெயம் கொடுக்குறாரு. 2வது, பிசாசின் மேலே ஜெயம் கொடுக்குறாரு. 3வது நமக்கு சூழ்நிலைகள் மேலே ஜெயம் கொடுக்குறாரு. 4வது, பிரச்சனைகள் மேலே ஜெயம் கொடுக்குறாரு. 5வது, அதாவது நம்மளுக்கு சில தோல்விகள் இருக்குல்ல, அந்த தோல்விகள்லேயும் நமக்கு ஜெயம் கொடுக்குற தேவனாக இருக்கிறாரு. இப்போது இந்த ஜெயமெல்லாம் எப்படி வருதுன்னா, இயேசு கிறிஸ்துனால தான் வருது. பாவத்தின் மேலே நமக்கு ஜெயம் கொடுக்கறதுனால, பாவ கிரியைகள் மேலே நமக்கு ஜெயம் கொடுக்கறதுனால, நாம் பாவம் செய்தவர்கள் ஒரு காலத்தில், ஆனால் இப்போ அதில் ஜெயம் கொடுத்தபடியால், அவர் சிலுவை மரணத்தின் மூலமாக நமக்கு ஜெயம் கொடுத்தபடியால், அந்த பாவத்தின் மேலே நமக்கு விருப்பம் இல்லாமல் போயிடுது. அதை நமக்கு எண்ணம் இல்லாமல் போயிடுது. நாம் அதை செய்யணுங்கிற அந்த பாவம் செய்யுங்கிற எண்ணமே இல்லாமல் போயிடுது. பரிசுத்தம் அடையணும் அப்படிங்கிற எண்ணம் தான் வருது. பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம் அடையணும் அப்படின்னு தான் எண்ணம் வரும். இது காரணம் என்னென்னா, அவருடைய வெற்றி. அதே மாதிரி சூழ்நிலைகள் மேலே, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அவருக்காக வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்குறது தான் வெற்றி. அதே மாதிரி பிசாசுடைய கிரியைகள் மேலே, சத்துரு போராட்டங்கள் மேலே நமக்கு ஆண்டவர் சிலர் கிரியைகள் மேலே வெற்றி தருகிறார். இது அவருடைய இரத்தத்தினால தான், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். அப்புறம் பிரச்சனைகள் மேலே வெற்றி. காற்றை பார்த்து அதட்டுதாரு, கடலை பார்த்து அதட்டுதாரு. நம்முடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் மேலே அதட்டி நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். நாம் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஜெயம். நாம் ஜெயத்தை சுதந்திரத்துக் கொள்வோமா இந்த மாதத்தில்?